अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। அந்த அங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, அதை போடணும். நிறுத்திடும். அதான் சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அது யார் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம். श्री विष्णु चित्तकुल नंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्य शरणः शरणं प्रपद्ये त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुर सिंजितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वर धियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयान्तरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु अमृतं क्षरन्तीं श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संशित कामधेनुम्। अनाउंसमेंट பண்ணிக்கிறேனா மோகன்? नीला तुंगस्तनगिरि तटी सुप्तम उद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं शुचि शतशिर सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगणितं याबलाकृत्य पुंक्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசியால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடியொருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழி மாயன் புல் கீச்சு கீழ் தூவணி நோற்று கற்று கனைத்த புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குற்று 30 ஏற்ற அங்கன் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாதை கூடாரே கூடாரே கரவைகள் சிற்றம் கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் மங்கம் மங்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோதுமோர் வில்லிப்பத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் கித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் மரியாத மாநிலரை திருவாடி பூரத்து தேற்றுத்தாள் வாழியே திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதோர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 141 வாழியே உயரங்க கெகன்யுகந்தளித்தாள் வாழியே வருமாறும் மதுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே 9 நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். இங்க நீங்க பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு பேச்செல்லாம் விழுந்துரும் சொல்றோம். எத்தனை தடவை சொல்லணுங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்பொழுது ஸ்ரீமான் பய வேதாந்தி ரகுநாதன் சுவாமி டாக்டரேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்டெக் 2 டிகிரி வாங்கியிருக்கார். அவர் இந்த 3வது திருப்பாவை பாசுரத்தை இன்று ஓங்கி உலகளந்த என்ற பாசுரத்தை ஆரபியில் பாடுவார் என்று நினைக்கிறேன். ராகத்தை ரசிப்பதற்கு அங்கே ஒருவர் கோபாலன் என்றும் வந்தது. ஆமா, நினைவுபடுத்தி விட்டார். இன்னைக்கு இந்த மார்கழி மாதத்தில் தனுர் மாசத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தை முழுக்க நாம் முன்னால் கற்றுக்கொண்டிருந்தால்
அதை படிப்போம். அதுவும் வந்து பெருமாளுக்குங்கிறதுனால அரையர் சேவை என்று நடக்கும். இங்கே நாளைக்கு இராப்பத்து பகல் பத்து என்று நாளைக்கு கொடியேற்றம் செய்து திருநெடுந்தாண்டகம் என்ற பாசுரங்களை அவர்கள் சேவித்து பொருளும் சொல்வார்கள். பிறகு திருப்பள்ளி எழுச்சி என்ற 10 பாசுரம் எம்பெருமானை எழுப்புவதாக தொண்டடிப்படி ஆழ்வார் அருளி செய்தது. அடுத்ததாக திருப்பாவை பாசுரம் கோதாதேவி ஆண்டாள் அருளி செய்தது 30 பாசுரம். அதுவும் எல்லோரையும் எழுப்புவதாக, எம்பெருமானையும் தாயாரையும் எல்லோரையும் எழுப்புவதாக பாசுரம். அப்படி அந்த பாசுரத்தை முதலிலே அந்த பாசுரம் தொண்டடிப்பொழி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்தை இப்பொழுது ஸ்ரீமான் சிவுவே ரகுநாதன் சுவாமி அருகில் அமர்ந்து அதை பாட நாம் கேட்போம். அது பூபாலம் என்ற ராகத்தில் அமையக்கூடியது. கதிரவன் குண திசை சிகரம் வந்தணைந்தார். கதிரவன் குண திசை சிகரம் வந்தணைந்தான். கனையுருளகன்றது காலையம் பொழுதாய். மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம். மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம். வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி. வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி. எதிர் திசை நிறைந்தனர் இவரடும் புகுந்த. இருங்களிரீட்டமும் பிடியொடு முரசும். அதிர்தலில் அலை கடல் போன்றுளதெங்கும். அதிர்தலில் அலை கடல் போன்றுளதெங்கும். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ உவே ரங்கநாதன் சுவாமிக்கு. அடுத்ததாக இன்றைய பாசுரத்தை அவர் பாடுவதற்கு முன்பு, சுத்தி சுத்தமாக நாம் கேட்பதற்கு முன்பு சில கருத்துக்களை இங்கே உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். நேற்றைய பாசுரம் வையத்து வாழ்வீர்கள். முதல் நாள் பாசுரம் மார்கழி திங்கள். மார்கழி திங்கள் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கடைசி வரிகளில் சொல்லும் பொழுது, அங்கே அந்த தமிழில் சொல்லும் பொழுதே உங்களுக்கு இந்த அஷ்டாட்சர மந்திரம் அங்கே தெரிகிறது. நாராயணனே நம. ஹே நாராயணா, ஹே ஸ்ரீமன் நாராயணா பவத்தே நம நமஹா. இந்த 2 புள்ளி சேர்த்துக்கணும், அவ்வளவு. நமக்கே, நமக்கே என்று சொல்லும் பொழுது நான் அன்றே சொன்னேன், ஒரு சமஸ்கிருத வார்த்தை சொன்னேன், ஆக்கிஞ்சன்யம் தாற்பண்யம் கை முதல் இல்லாமை என்று. நமக்கு கூட எம்பெருமான் அருளுகிறான் என்ற ஒரு, நமக்கே மனதுக்குள்ளே ஒரு விந்தை, ஆச்சரியம், வினோதம். அதை தவிர நமக்கேன்னா ஏன், நமக்கே ஏன் கொடுக்க மாட்டானா,
ஜாதி மதம் பேதம் இல்லாம நாடு மொழி இனம் என்று பேதம் இல்லாம கொடுக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு கொடுக்க மாட்டானா என்று கேட்கும் பொழுது நம்மிடம் பல தகுதிகள் இல்லை என்று தெரிந்து கொள்ளும். தினமுமே 24 மணி நேரம்னு நம்ம ஆங்கிலத்தை தான் நம்ம பின்பற்றுகிறோம். 60 நாழி என்பதை தெரியதில்லை. அதனால அந்த 24 மணி நேரத்தில் அதை பெருக்கி 60 நிமிஷம்னு பெருக்கி அதை 60 வினாடி என்று பெருக்கினா இந்த ஒவ்வொரு வினாடியும் நாம் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுகிறோமாங்கிறது இல்லை. ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னு கேட்டா, நமக்கு எத்தனையோ பணிகள் இறைவனை தவிர வேறு நினைவு. அப்படி முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு கூட பறை தருவானா அப்படின்னு அப்போ பார்த்தோம். ரெண்டாவது பாசுரத்துல 6 செய்யக்கூடியவை 6 செய்யக்கூடாதவை என்று பார்த்தோம். அதனால பரமன் அடி பாடி எம்பெருமானை பாடும் பொழுது தலை முடியிலிருந்து திரு வடி வரை பாடுவது வழக்கம். ஆதிசங்கராச்சாரியர் ஸ்ரீ விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் என்று அருளியிருக்கிறார். அவருக்கு எம்பெருமானை பொழுது பாடுறதுக்கு அந்த திருப்தி இல்லை. அதனால அவர் என்ன சொன்னார், திருப்பி ஸ்ரீ விஷ்ணு கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம்னு திருவடியிலிருந்து திருமுடி பாடியவர் திருப்பியும் திருமுடியிலிருந்து திருவடி பாடினார். அது அந்த பெரியவர்களே நாம் பின்பற்ற வேண்டும். ஆதிசங்கரர் தான் எப்பொழுதுமே இந்த நாஸ்திகர்கள் இந்த உலகில் நிறைந்த பொழுது ஒரு ரெவல்யூஷன் என்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக எம்பெருமான் பரமசிவனையே அவதாரம் செய்ய சொல்லி ஆதிசங்கராக அவர் அவதரித்தார். ஆதிசங்கரர் பிறந்தார் என்று சொல்றதில்லை, ஆதிசங்கரர் அவதரித்தார். அவதார புருஷர். அதுக்கப்புறம் வந்தவர் ராமானுஜாச்சாரியர், அதுக்கப்புறம் வந்தவர் மத்வாச்சாரியர், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆச்சாரியர்களாக வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த முதல்ல ஆரம்பிச்சது அதனால்தான் ஆதிசங்கரர். ராமாயணத்துக்கு ஆதி காவியம்னு பேர், வால்மீகிக்கு ஆதி கவின்னு பேர். அப்படி முதல்ல செய்யுள் எழுதினது வால்மீகி. அதனால சம்ஸ்கிருதத்தில் முன்னாடிலாம் வேதம் தான் இருந்தது. வேதம் யாரும் செய்யப்படவில்லை. அப்பௌருஷேயம் என்று சொல்லக்கூடியது எம்பெருமான் கூட சொல்லவில்லை. அப்ப எம்பெருமான் வாக்கிலிருந்து வரவில்லையா என்று கேட்டால் அவருடைய மூச்சு காற்றிலிருந்து வந்தார். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா என்று சொல்லுகிறது வேதம். மூச்சு காற்று வெளியில வரும்பொழுது அந்த வேதங்கள் வந்தது. வேதங்கள் காற்றில் கலந்தது. ரிஷிகள் அவற்றை கண்டார்கள், கண்ணால் கண்டார்கள். புஸ்தகத்தை நாம பார்க்கிறோம், ஒலியை காதால தானே கேட்க முடியும். ரிஷிகளுக்கு அந்த திறமை உண்டு. அதனால முனிவர்கள் அதை கண்ணால் கண்டார்கள், வேதத்தை கண்ணால் கண்டார்கள், இந்த ஒலியை கண்ணால் கண்டார்கள். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது செவி வழி வந்த வேதம். செவி வழி வந்த வேதம். யாரும் புஸ்தகத்தை பக்கம் படிக்கல. அந்த பக்கம் அந்த காலத்துல காகிதமே இல்லை, பேப்பரே இல்லை, ஓலை சுவடி இல்லை, ஓலைச்சுவடி இல்லாத காலம். இவர் சொல்லி நான் கேட்கறது, நான் சொல்லி இன்னொருத்தர் கேட்கிறேன். அப்படியே வழி வழி வந்து இன்றும் மாறாமல் அந்த கர்ண பரம்பரை தொடரும். இப்ப பசம் வச்சிருக்கோம். அனந்தாவை வேதாகங்கிறது வாக்கியம், அதாவது முடிவே இல்லாத வேதங்கள். இதுல நமக்கு என்ன ஒரு குறையோ அல்லது நிறையோ வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டா 9 பாகத்தில் ஒரு பாகம் தான் கிடைக்குது. அந்த ஒரு பாகத்துல 4 வேதமா பிரித்து கொடுத்தவர் எம்பெருமானுடைய ஒரு அவதாரமான வியாச மகரிஷி, வியாச பகவான். அவரே பகவான் தான் சொல்லணும், வால்மீகியுடைய பகவான் தான் சொல்லணும். அதனால அந்த வியாசகா அப்படின்னு சொன்னாலே தொகுத்தவர். அந்த வேதத்தை தொகுத்து அந்த 4 வேதங்களை, அந்த 4 வேதங்களுக்கு பல முனிவர்களை பொறுப்பாக செய்து அந்த 4 வேதங்களின் வழியாக நாம் வந்தோம். யஜுர்வேதத்திலேயே 2 பிரிவு இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதம், கருப்புன்னு அர்த்தம் இல்லை, சுக்ல யஜுர்வேதம் என்று 2 இருக்கு. அதுல அடியேன் கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தவன் என்று எனக்கு எப்படி தெரியும்? எங்க தாத்தா கொள்ளு தாத்தா சொல்லி தெரியும். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒண்ணும் தெரியாதுங்கிறது தான். இங்க என்ன இந்த வெங்கடேச பெருமாள் கோவில் பாஞ்சராத்திர ஆகமம்.
இந்த ஆகமங்கள்ல 3 விதம் உண்டு. சிவன் கோவில்களுக்கு சைவாகமம், அதுல விஷ்ணு கோவில்களுக்கு 2 ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமும் வைகானச ஆகமும் 2 இருக்கு. அதனால இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவன் நான்ங்கிறது எப்படி தெரியும்? எங்க கொள்ளு தாத்தா சொல்லிடும். அதனால அந்த ஆகமத்தை நான் படித்து கொண்டுதான் இந்த கோவிலுக்கு கர்ப்ப கிரகத்தில் நுழையக்கு எனக்கு தகுதி இருக்கு. இல்லாவிட்டால் தகுதி இருக்கு. பாஞ்சராத்திர ஆகமத்தை படிச்சிருந்தா போறாது, பிராக்டிக்கலா அதை உபயோகப்படுத்த தெரியணும். அப்படி இருந்தா தான் உள்ள போகலாம். உள்ள காலை எடுத்து வைக்கக்கூடாது. இல்லை, நீங்க ஏன் வரக்கூடாது, நான் ஏன் வரக்கூடாது அர்ச்சகரா அப்படின்னு சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா தகுதி இருந்தா வரும். எம்எஸ்சி படிக்கணும்னா பிஎஸ்சி படிக்கணும், எம்ஏ படிக்கணும்னா பிஏ படிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? நான் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறேன்னா சரியா வராது. அவ்வளவுதான். பத்திராச்சார பட்டணம் கிழமை சரியா வராது. அதனால இப்ப இந்த திருப்பாவை என்னன்னு கேட்டா, இந்த வேதத்தை நமக்கு புரியாது, நம்ம படிக்க முடியல, வரல, சின்ன வயசுல படிக்கல, அதனால திருப்பாவை படிச்சோம். இப்ப நேற்று இந்த தனியன்கள் சொல்றதுக்காக ஒரு தனியன்கள் சொல்றதுல இறுதியில சொல்லக்கூடியது இப்ப சொல்லிட்டேன் இப்ப முதல்ல இருந்தா கூட அதை அழுத்தி சொல்வதற்காக, இது இந்த திருப்பாவை நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன பயன் அப்படின்னு கேட்கும் பொழுது, பாதகங்கள் தீர்க்கும் பரமன், நம்முடைய தவறுகளை எல்லாம் திருத்தக்கூடியவன், நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியவன். எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்தாலும் அவை மன்னித்து நம்மை அருள்கின்றவன், அருளை தருகின்றவன் எம்பெருமான். அதனால பாதகங்களை தீர்க்கும் பரமன். சரி, நீங்க தான் நேற்று சொன்னீங்களே பரமனை விட்டாலும் அதை விட முக்கியமான ஏதோ இருக்குன்னு, பரமன் அடி, எம்பெருமானுடைய திருவடி. அதனால பரமன் அடிப்பாடி நேற்று. அதனால பரமன் அடி பாடி ஆச்சுன்னு சொன்னா, இப்ப இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, நமக்கு நானே சொன்னேன், காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஸ்ரீஹரிஹி என்று 7 தடவை சொல்லுறோம். நான் சேர்ந்து ஹரையே நமகான்னு சேர்த்துக்கிறேன், வணக்கம் சேர்த்துக்கிறேன். போற்றின்னு சொல்லிருக்க ஆண்டால் தான் சொல்லி கொடுத்தா. அஞ்சு உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு ஒரு பாசனம் இருந்தாலும், நமகா என்று சொல்வதை விட போற்றி என்று சொல்வது கொஞ்சம் தரம் குறைவு. ஏன்னு கேட்டா, ஒருத்தரை பாராட்டுகிறோம், நீங்கள் நல்லவர், பெரியவர் அப்படி பாராட்டுவதை விட சேவித்து அபிவாதியை சொன்னால் அது சிறந்தது. அதனால நமகா, அதுதான் அர்ச்சனையில உபயோகப்படுத்துறோம். கேசவாய நமகா ஆரம்பிக்குச்சு, ஸ்ரீ கேசவாய நமகா. இந்த மாதத்துக்கு, மார்கழி மாதத்துக்கு பேர் கேசவ மாதம். வரிசையா 12 திருநாமங்களை இந்த 12 மாதங்கள் கொண்டிருக்கு. இப்ப அடுத்த தை மாதம் நாராயண என்ற மாதம். நேத்திய சொன்னோம். அந்த இன்னும் இங்க வேடிக்கைன்னு சொல்ல வந்தேன்னா, பரமனடி பாடி நாட்காலே நீராடின்னு எம்பெருமான் திருநாமங்களை கீர்த்தனம் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்கணுமா, காலையில குளிக்கணுமா, இல்ல காலையில குளிச்சுட்டு சொல்லணுமா, தூய்மை ஆடையோட தூய ஆடையோட தூய மனத்தோட சொல்லணுமான்னு கேட்டா, இந்த இடைப்பேச்சு முடை நாற்றம் என்ற கோதாவினுடைய, அது ஆண்டாளருடைய கோபி என்ற உருவத்திலே, கோபி என்ற மனதிலே அவர் திருவில்லிபுத்தூரிலே அந்த பாவத்தை கொண்டு மாத்தி மாத்தி எது முன்னாடி எது பின்னாடி தெரியும். அப்ப அப்படின்னா காத்தால படுக்கையிலேருந்து எழுந்தும்போது படுக்கையில தூய படுக்கை தான் இருக்கணும். நீங்க தூசி தட்டுவோம், அதுக்கப்புறம் நல்ல உலர்ந்த போர்வை வைத்து போட்டு அதை அதில் மேல் தூங்குவோம். பாய்க்கு தரையில தூங்கக்கூடாது, பாயை போட்டு தூங்குவோம். அந்த பாயை உதறுவோம், தூசி இருக்கக்கூடாதுன்னு உதறுவோம். வீட்டில காலையில பெருக்கினது இடம்தான், ஆனா அது அந்த படுக்கை தூசி இருக்கும். அதனால அது தூய்மையா இருக்கும் பொழுது, நாம எழுந்திருக்கும் பொழுது இந்த கொட்டாவி, இந்த தூக்கம், வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ், அதெல்லாம் நம்மை தூய்மை இல்லாதவனாக ஆக்குகிறது. அதனால அந்த தூய்மைக்காக நம்ம காத்தால ஸ்ரீஹரிகி கராகிரே வசத்தை லட்சுமி நேற்று சொல்லிட்டேன், அதனால அது சொல்லுவோம். அப்புறம் என்னுடைய என்னுடைய கால் பூமாதேவியிலே படுகிறது, அதனால பாதஸ்பர்ஷம் சமஸ்வமே என்று சொல்லுவோம். என்னுடைய திருவடி என்னுடைய கால் படுகிறது, என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்கிறோம். அதே போல நமஹா க்ஷிதிதராய என்று சொல்லுவோம். ஆதிசேஷனுக்கு வணக்கம் என்று சொல்கிறோம். ஏன்னா ஆதிசேஷன் இந்த பூமியை பூமாதேவி தாங்குகின்ற ஒரு ஆதிசேஷன், முதல் வேலைக்காரன், முதல் பணியாளர்.
அப்படி இருக்கச்சு இந்த நெய் உண்ணும் பால் உண்ணும் எல்லாம் வரிசையா 6 கூடாது 6 கூடும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். கடைசியில் என்ன பார்த்தோம், உகந்து. இப்போ இவர் வந்து பாடுகிறாருன்னா வீட்டிலேருந்து அவர் சொன்னார், நேற்று சொன்னார் என்ன பாடணும்னு கேட்குற பொழுது அந்த அந்த உகந்துக்கு இவர் தான் ஒரு உதாரணமாக இருக்கிறார் என்று தெரியுது. எப்படின்னு கேட்டா, இது என்ன பக்கத்துல உட்காந்துருக்காரு நண்பர்கிறதுக்காக சொல்லுது. அவருக்கு நான் வந்து தலையில ஐஸ் வைக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவர் என்ன நேற்று கேட்டாரு, நான் சொன்னேன் கதிரவன் குணதிசை இன்று சேவியுங்கள், இதை பாடுங்கள், பூபாலத்திலே பாடக்கூடிய பாடல் பாசுரம் பாடுங்கள். என்ன சொன்னார்னா அதை மறந்துட்டேன், பல்லாண்டு கூட பாடுறேன். அதுதான் உகந்துன்னு பேர். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நான் ஒண்ணு சொன்னா இவர் இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். நானா என்ன சொல்லுவேன், கதிரவன் குணதிசையில பாதி பாட்டு பாடினா போருமா அப்படின்னு கேட்பேன். 4 வரி பாடினா போருமா, 8 வரி பாட வேண்டாமான்னு அப்படி நான் கேட்கக்கூடியவன். ஆனா இவர் என்ன பல்லாண்டு சேர்த்து பாடு, அது சொல்ல மறந்துட்டேன், பல்லாண்டும் பாடு. சரி, ஏன் பல்லாண்டு பாடினார்னா, பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் என்ன பண்ண, எதுக்கு பெரிய ஆழ்வார்னு பேரு? 12 ஆழ்வார்ல இவருக்கு மட்டும் தான் பெரிய ஆழ்வார்னு பேரு. இன்னொருத்தருக்கு சிறிய ஆழ்வார்னு ஒருத்தர் பேர், அது பேர் திருமங்கை ஆழ்வார். வயசுலயும் சின்னவர்னு இல்ல, கடைசி ஆழ்வார் அவர், அதனால சிறிய ஆழ்வார் பேரு. அவர் 105 வயசு இருந்தார். 105, மற்றவங்க எல்லாம் கூட குறைச்ச வயசு. அவர் மட்டும் கடைசி ஆழ்வார் மட்டும் 105 வயது இருந்தார். எம்பெருமானார் ராமானுஜரே 120 தான் இருந்தார், 120 இருந்தார். சுவாமி வேதாந்த தேசிகன் 101 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்படி இருக்கிட்டே 105 ஆண்டுகள் திருமங்கை வாழ்ந்தார். அவருக்கு எல்லே இளங்கிளியே என்ற பாசம், இளங்கிளியேன்னு பாசம், சின்ன கிளி. அது மாதிரி அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த பாசனம் 15வது பாசனம். எதுக்கு சொல்றேன்னா, இது இங்கே அந்த வையத்து வாழ்வீர்கள் முடியச்சே என்ன சொன்னா உகந்து, ஒரு அக்கறையோடு வந்து நம்ம கோவிலுக்கு வந்து சேவித்து தீர்த்தம் சட்டாரி திருத்துழாய் வாங்கி கொண்டு, இவர் கடைசியா போய் வாங்கினார். எல்லாரும் போய் கடைசியா போய் வாங்கி, ஏன் அதுவே ஸ்ரீ வைஷ்ணவம். நீங்க எல்லாரும் முன்னாடி போயிங்க, நான் கடைசியில வந்துக்கிறேன். त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ. குலசேகரர் முகுந்தனார். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியோங்களே ஆழ்வார் 7 தடவை சொன்னார். உங்களுக்கு அடிமைனா எப்படி? அடிமைக்கு 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 அப்படி 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 நம்முடைய வைஷ்ணவர்கள். அதனால இங்க வந்து அந்த உகந்து அந்த நாம இந்த காரியங்கள்லாம் 6 செய்யக்கூடியது 6 செய்யக்கூடாத பார்த்தோம். இன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்வாடி என்ற 3வது பாசுரம். இந்த 3வது பாசுரத்துல ஆரம்பத்துல இந்த வேத பாகத்தை சொல்றேன், இது ரொம்ப சுலபம் தான், 3 வரி தான். இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே. அவ்வளவுதான் வேதபாகம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், போய் அந்த கூட்டத்தில் பேசாதீங்கன்னு தடுத்து நிறுத்தினார். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பேசாதீங்கன்னு என்ன தடுத்து நிறுத்தினார்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் பேசுனீங்கன்னு தடுத்து நிறுத்தினார்னா உடனே நான் என்ன சொல்லணும், பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் வந்து நடுவில் நிறுத்திட்டேன், அதனால இதம் விஷ்ணு விசக்கிரமே. யாரை நினைக்கிறோம்? எம்பெருமான் மகாவிஷ்ணு 3 அடி கேட்டார், வாங்கிக்க முடியல. மகாபலி சக்கரவர்த்தி 2 அடி தான் கொடுத்தானே தவிர 3 அடியும் கொடுக்கும். நாமளாம் 3 அடி தான் கொடுக்கும். அவர் 2 அடி தான் கொடுக்க முடிஞ்சது அவனால. 3வது அடி என் தலையில வச்சிருங்க உங்க காலன் திருவடி. அதனால 3 அந்த சரி. மகாபலி சக்கரவர்த்தி ஆனால் ஒரு பெரிய ராட்சசன், பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதனுங்கிற ஒரு நல்ல ராட்சசனுடைய பேரன், கிரண்யகசிபுங்கிற கெட்ட ராட்சசனுடைய கொள்ளு பேரன். அப்படி இருக்குச்சே அவன் வந்து இந்த 3 உலகத்தையும் ஆள ஆரம்பிச்சுட்டான். இந்திரனுடைய சொர்க்கத்தெல்லாம் பிடிங்கிட்டான். இந்திரன் வந்து கெஞ்சனான் மகாவிஷ்ணுட்ட, இந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியை நீங்க அடக்கணும், கொல்லணும்னு விட்டான். மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லணும், நீங்க கொல்ல வேண்டும். முடியாதுன்னு விட்டார் பாபா. ஏன் கேட்டார்? அவன் பிரகலாதனுடைய பேர், நல்லவனுடைய பேர்.
சரி, இதுக்கு என்ன பிரமாணம்னு வச்சிருக்கீங்களா? ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர், அவருக்கு பேர் யாமுனாச்சாரியர். இந்த யாமுனாச்சாரியர் என்ன சொன்னார்? என்ன நினைச்சீங்கன்னா பகவானே, ஸ்ரீமன் நாராயணனே, ரங்கநாதனே நீங்க அருள் தரமாட்டீர்கள், என்னுடைய தாத்தாவை நினைச்சு தாங்க. பிதாமகம் விலோக்கியன் கடைசி ஸ்லோகத்துல மதியம் மதிய விருத்தம் அச்சிந்தையித்வார், என்னுடைய நடத்தையை நடத்தியா அல்லது கெட்ட நடத்தையோ இருந்தாலும் அதை அதை நினைக்காதீங்க. அதை நினைச்சா நீங்க கொடுக்கவே மாட்டீங்க, ஏன்னா பாபங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால அப்படின்னு அது எப்படி சார் பாபங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆச்சாரியருக்கு இருக்குமான்னு நீங்க கேட்கும் பொழுது, நம்ம அந்த 3 வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல நாதமுனின்னு முதல் ஆச்சாரியர், அதுக்கு அடுத்தது ஆளவந்தார்கிற ஆச்சாரியர் யாமுனாச்சாரியர், 3வது ராமானுஜாச்சாரியர். இந்த 3 எல்லாருக்கும் பொது. அதாவது வைஷ்ணவர்கள், சைவர்கள் எல்லாருக்கும் பொது. அதனால நாதமுனிங்கிற தாத்தா ஆளவந்தாருக்கு. அதனால ஆளவந்தார் தாத்தாவுக்கு அப்புறம் பேரனை தான் கொண்டாடும். அதுக்கப்புறம் பேரனுக்கும் தாத்தாவுக்கும் சம்பந்தம் இல்லாத ராமானுஜரை கொண்டாடும். அப்படி ராமானுஜருக்கும் அடுத்த ஆச்சாரியருக்கு சம்பந்தம் இல்லாம வேதாந்த தேசிகரையும் மணவாள மாமனையும் கொண்டாடும், 2 வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்படி இங்க என்னன்னு கேட்டா, ஆளவந்தார் சொன்னார், காமனாச்சாரியர் சொன்னார், நதர்ம நிஷ்டோஸ்மி, நான் ஒரு அறமும் செய்ததில்லை, நல்ல காரியம் செய்ததில்லை. அதாவது செய்கிறேன், ஈடுபாடு இல்லை, உகந்து செய்யவில்லை. நதர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி, என்னை நான் புரிந்து கொள்ளவில்லை, நான் ஒரு ஜீவாத்மா, எம்பெருமான் பரமாத்மாவுக்கு அடங்கியவன் என்று தெரிந்து கொள்ளவில்லை. நச்ச ஆத்மவேதி ந பக்திமான், எனக்கு பக்தி இல்லை. எங்க பக்தி இல்லைன்னு கேட்கிறார் பகவான். தொச்சரணாரவிந்தே, உன்னுடைய தாமரை திருவடியில் எனக்கு இறைப்பற்று இல்லை. நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே. சரி, வேற என்ன உனக்கு தகுதி இருக்குன்னா, அகிஞ்சனா அகிஞ்சனா, என்னிடம் கைமுதல் இல்லை. அதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? முதல் பாத்திரத்திலையும் பார்த்தோம், 2வது பாத்திரத்திலையும் பார்த்தோம். நெய் உண்ணோம், பால் உண்ணோம். இப்போ நெய் சாப்பிட முடியலையா? வாய் இல்லையா? பசிக்கலையா? பால் உண்ணோம், அப்புறம் மையிட்டு எழுதோம், மலர்ட்டு நான் முடியும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லணும். எல்லாம் முடியல அப்படிங்கிறது ஒரு வகை. அதனால ஆக்கிஞ்சன்யம், கார்பண்யம், கைமுதல் இல்லாமை, ஹெல்ப்லெஸ்னஸ், அதான் வாங்க. அது இல்லாதனால அவர் சொன்ன அகிஞ்சனா. சரி, நீயே என் காலில் வந்து விழுந்தேன்னு கேட்டார் பெருமாள். அனன்ய கதிகி, வேற வழி இல்லை, எனக்கு வேறு புகழ் இல்லை, போக்கிடம் வேறு இல்லை, ஐ ஹவ் நோ டெஸ்டினேஷன் டு கோ அப்படின்னு சொன்னார். அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்ய, நீதான் சரணம் கொடுக்கணும், நீதான் புகழ் கொடுக்கணும், நீதான் பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும். சரண்ய அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்ய. அப்புறம் என்னதான் பண்ண போறேன்னா, தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தி. அழகா சொன்னார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேரு ஸ்தோத்திர ரத்னம்னு. புராணங்கள் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். 18 புராணங்கள் தவிர பாகவதம் இருக்கு, உப புராணங்கள் 18 இருக்கு. பராசர பட்டர் எழுதின விஷ்ணு புராணம் தான் புராண ரத்னம். அதே மாதிரி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம். இதுல ஆளவந்தார் எழுதி கடைசியில் என்ன சொன்னார்? பிதாமகம், என்னுடைய தாத்தாவை, நாதமுனி, நாதமுனிங்கிறது என்னுடைய தாத்தா, பார்த்தோம் நான் விலோக்கே, அவரை பார்த்து அவர் நல்லவர், அதனால நானும் நல்லவன் நீங்க எடுத்துக்கோங்க. ஆழ்வார் சொன்ன, பெருமாளை நம்ம நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாட்ஸ்அப் நோண்டுறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? ராத்திரி 11 மணிக்கு நேற்று ஒருத்தரை கேட்டேன், நீங்க இன்னைக்கு காலையில 7 மணிக்கு கோவிலுக்கு வர சொல்லியிருந்தேனே, நான் வந்து பொங்கல் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேனே, சுட சுட இந்த மென் பொங்கல் தான், சக்கரை பொங்கல் இல்லை, அது கூடாது இன்னைக்கு தான், அதனால இப்ப கொடுக்க தயாரா இருந்தேனே, ஏன் வரலன்னு. நான் காலையில 7 மணிக்கு தான் வர சொன்னேன், நான் 4 மணிக்கு வர சொன்னேன், 7 மணிக்கு தான் வர சொன்னேன். அவர் சொன்னார், ராத்திரி 12 மணி வரையும் 2 சினிமா பார்த்தேன். டைம் இருக்கு அதுக்கு. அவருக்கு தெலுங்கு தெரியும், தெலுங்கு சினிமா பார்த்துட்டு நாங்களாம் பார்த்தோம். தெலுங்கு சினிமா 15 வயசுல, 20 வயசுல, 30 வயசுல பார்த்தோம். தெலுங்கு புரியாது, ஆனா பார்ப்போம். ஒன்னும் புரியாது, ஹிந்தி படம் புரியாது, பார்ப்போம். வேதம் புரியல, திருப்பார்.
திருப்பாவை படிங்க. சினிமா பார்க்கறது திருப்பாவே இப்போ சினிமாவாக கொண்டு வராங்க. அதை பார்த்தா நிறைய இன்னைக்கு இதுலேயும் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து பரதநாட்டியம் திருப்பாவைக்கு, அதே மாதிரி படங்கள் போட்டு இப்படி எல்லாம் அபிநயம் பண்ணணும். அந்த மாதிரி குழந்தைகள்லாம் நடிக்கிறாங்க இந்த திருப்பாவை பாசுரங்கள். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு எண்ணம் இல்லை. அது எதுக்காக சொல்ல வர, அதனால இந்த கடைசியில இந்த ஓங்கி உலகளந்த அந்த உத்தமன் பெயர்வாடிக்கு 3வது பாசுரத்துக்கு விளக்கம் வந்து இந்த 3 வரி. ஒன்னே ஒன்று சொல்லி சுவாமியை பாடத்துக்கு பிரார்த்திச்சுக்கிறேன். கல்யாணங்கள்ல, சீமந்தங்கள்ல, பூச்சூட்டல்கள்ல யாராவது வந்து நம் காலிலே வந்து விழுந்தவர்களை இந்த 30 பாசனம் சொல்லி சேர்த்து அவன் ஓடி போயிடுவான். அதனால இந்த 3வது பாசனம் ஓங்கி விளையாட சொல்லி பாடினப்பார் கேளுங்க. நீங்காத செல்வம் நிறைந்துன்னு முடிச்சிருவோம். இவர் வந்து நிறைந்தேலோ ரெம்பாவாய் பாடச்சே. ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வேத மந்திரம் தமிழ்ல, தமிழ் வேதம்னு நீங்க திருக்குறளை சொல்றீங்கல்ல, தமிழ் மறை என்று சொல்றீங்க. அப்படி இல்லை, இது தமிழ் மறை. நாம வந்து தமிழ்நாட்டில் தமிழ்னு சொல்றீங்க, நீங்க வந்து சம்ஸ்கிருதத்துல தான் அர்ச்சனை பண்றீங்க. இங்க கேசவாய நமகான்னு சொல்றீங்க. அப்படின்னு அந்த தமிழ்ல சொல்றமே, அந்தி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்றமே. அதனால இதை படிச்சீங்கன்னா நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம். சுவாமி ரகுநாதன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பார்வைக்கு சாட்சி நீராடினால், நாங்கள் நம் பார்வைக்கு சாட்சி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் உடுகையல் ஊகழ, ஓங்கு பெரும் சென்னல் உடுகையல் ஊகழ, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, தேங்காதே பூக்கீரத்து சீர்த்த மூலை பற்றி, தேங்காதே பூக்கீரத்து சீர்த்த மூலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தலோரும் பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தலோரம் பாவாய், ஓங்கி உலகளந்த உத்தமன். அழகாக இந்த 2 முறை சொல்லக்கூடிய இந்த 3வது பாசுரத்தை நமக்காக பாடிங்கிற பொழுது, நமக்குன்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் தான் முதல். நமக்குலாம் அது சேர்ந்தது. எம்பெருமான் வகுப்புக்குத்தான் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டுமே தவிர, நான் திருவாராதனம் பூஜை செய்யும் பொழுது இன்னைக்கு நன்றாக செய்தேன், எனக்கு திருப்தியாக இருக்கிறது அப்படிலாம் சொல்றது. கொஞ்சம் பெரியவரே இங்க நடக்கிறது தெரியுமா தெரியலையா? இங்க வந்து ஒரு பேச்சு நடக்கிறது என்று தெரியுமா தெரியலையா? எப்படி கத்துறீங்க நீங்க?
நீங்க புரியல எங்களுக்கு. சாமி நீங்க ஒரு நாள் நாங்க இல்ல நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி கோவில்ல வந்து கத்தக்கூடாது. கிளீன் பண்ணணும் இல்ல. சரி அது மெதுவா சொல்லுங்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் இல்ல மெதுவா சொல்லுங்க, அது மெதுவா சொல்லுங்க. இங்க பக்கத்துல யார் கிட்டக்க போய் சொல்லுங்க. பாகவத அபச்சாரம் கூடாது, ஒருவரை கோபிக்க கூடாதுன்னு 15வது பாசுரத்துல ஷெல் என்று அழையேன் என்கிறார் ஆண்டாள். என்ன இப்போ எங்களை திட்டுற மாதிரி பேசுறீங்க? எல்லே இளங்கிளியேன்னு தானே கூட்டம் உங்களை அப்படின்னாங்க அவங்க. மீதி 5 லட்சம் போற நீ ஒண்ணுதான் ஒருத்தர் தான் பாக்கி வரத்துக்கு. அப்படியே எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று கேட்டாங்க. இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டாங்க. ஏன் இப்படி கத்துறீங்கன்னு கேட்டாங்க. ஷெல் என்ற வந்து மூளையில தாக்குகிறதே உங்களுடைய குரல். ஏற்கனவே மார்கழி மாதம் குளிர்கிறது, பனி கொட்டுகிறது, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. நீங்க வேற ஐஸ் தண்ணியை வேற மேல கொட்டுறீங்களா? ஷில் என்று அழை அந்த மாதிரி. அப்ப இங்க ஓங்கி உலகளந்த இந்த பாசுரத்துல வேகமா பார்த்துருவோம். முதல் பாசுரத்திலேயே ஆச்சாரியனை பார்க்கலாம். ரெண்டாவது எல்லா 30 பாசுரத்திலையும் ஆச்சாரியனை பார்க்கலாம். அதில் முதல் பாசுரத்துல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பௌர்ணமியில புதுசா அத்தியனம் பண்ண, வேதம் அத்தியனம் பண்ண ஆச்சாரியிடம் போவதில்லை. பௌர்ணமிங்கிறது அனத்தியனம். ஆனால் அங்கே போய் நாளன்னைக்கு வருகிறேன் என்று சொல்வதற்காக நல்ல நாளாக எடுத்துக்கொண்டு முன்னாடி ஏதாவது அவருக்கு குரு தட்சிணை கொடுத்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் போய் ஆசிரியரிடம் சொல்ல வேண்டும், நாளன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கத்துக்க வரேன், நீங்க அனுமதி. அது அந்த ஆச்சாரியர். அவர் அப்புறம் மாணவர்கள்லாம் சேர்ந்து கொண்டு நீ வரையா என்னோட சேர்ந்து படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார். என்னோட சேர்ந்து படிக்கிறதுக்கு நீங்க வரையா? அதனால நீராட போதுவே போதுமினோ நேரிழைன்னு அங்க வந்து நல்ல குணங்களை வைத்துக்கொண்டு ஆசிரியரிடம் குறை சொல்லாமல், முதல் நாளே நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொல்லாமல், அதனால அப்படி வரிசையா பார்க்கலாம். போதுமினோ நேரிழை, நீங்கள் எல்லோரும் வருகிறீர்களா? வந்தால் நாமும் எல்லாரும் சேர்ந்து ஆசிரியரிடம் போவோம். அப்படி வரிசையா அந்த மீனிங் சொல்லணும். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வரியா சொல்லி முடித்தேன். வையத்து வாழ்வீர்கள் 2வது பாசுரத்துல என்னுடைய சக மாணவர்களை நான் கூப்பிடுவேன். நாம படிச்சுட்டோம், ஆசிரியர்கிட்ட நிறைய விஷயம் படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டோம் இல்லை, படித்து விட்டோம் இல்லை, படித்து கொண்டு இருக்கிறோம். அதனால வையத்து வாழ்வீர்கள், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். இப்ப என்ன சொல்றீங்க? பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க, கல்லூரி படிக்கிறீங்க, பல்கலைக்கழகம் படிக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? ஆலம்னை அசோசியேஷன், முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்று ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் ஒன்றாக கூடி நம்ம ஆசிரியர் இவ்வளவு நன்றாக சொல்லிக் கொடுத்தார் என்று அவர்களை பற்றி சிரிப்பாகவும் பேசி எல்லாம் கூடுகிறீர்கள். அது மாதிரி வையத்து வாழ்வீர்கள், என்னுடன் சகமானவர்களே வாருங்கள், நன்றாக நல்ல சம்பாதிச்சு நல்ல குடும்பம் அமைந்து நம்முடைய ஆசிரியருடைய அனுகிரகத்தால் நன்றாக இருக்கிறீர்களே வாங்க, வையத்து வாழ்வு. அப்படி அர்த்தம் சொல்லினே வரும். ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தமன் நல்லவன். உத்தமன்னா ஆங்கிலத்திலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரின்னு உத்தரகா, என்னை விட இவர் சிறந்தவர் அப்படின்னா உத்தரகா பேர். அது கம்பேரிட்டிவ் டிகிரி, ஒப்புமைப்படுத்தி சொல்றோம். என்னை விட இவர் நல்லவர், இந்த உலகத்துக்கெல்லாம் நல்லவர் உத்தமகம். ஒத்தந்தான் புருஷோத்தமன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். திருப்பதி பெருமாளுக்கும் திருவேங்கடமுடையான் அதே வெங்கடேசன் தான் பேரு, சீனிவாசா, கோவிந்தன், இப்படிலாம் பேர். அதனால அவன் தான் உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன். முதல்ல ஒரு கேள்வி கேட்டான், ஓங்கி மகாபலி சக்கரவர்த்திட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டியிருந்தார். யாருக்காக பிச்சை? இந்திராதி 33 கோடி தேவர்கள் வந்து கேட்டார்கள், மகாபலி எங்களை துன்புறுத்துகிறான், என்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டான், இப்ப எனக்கு ராஜ்யமே போய்விட்டது, நான் ராஜா இல்லை கூஜா, அதனால நீ எப்படியாவது எனக்கு திருப்பி வந்த ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு இந்திரன் காலில் விழுந்தான். மனிதர்கள்லாம் கூட இந்த பூலோகத்து மனிதர்களாலும் துன்புறுத்தப்பட்டார்கள். அதனால மகாபலி சக்கரவர்த்தி
மகாபலி சக்கரவர்த்தியின் பேர். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, பின்னாலே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இப்பவே தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா, 7 சிரஞ்சீவிகளிலே அவன் ஒருத்தன். அஸ்வத்தாமா, 2வது ஆள் அவன் பலிஹி. பலின்னா தமிழ்ல என்ன சொல்றேன்னா, பலி கொடுக்கறது, ஒரு ஆட்டை பலி கொடுக்கறது, அப்புறம் அது மாதிரி. அது பசுன்னு பேரு யாகத்துல. பசுன்னா பசுமாடு இல்லை, ஆடு சொல்றோம். அது பலிக்கு பேரு, அது பசுன்னு பேரு. அதனால பசு பலின்னு சொல்லுவாங்க. அப்படி இங்க வந்து அந்த வாமனனா வந்து அந்த இந்திரனுக்காக நமக்காக வாமனனா வந்து, ஏன் வாமனனா குள்ளமா வந்தான், 4 அடி இதுல வந்தான்னு கேட்டா, அவ அம்மா எப்ப கேட்டிருந்தான், அதித்தி நீ எனக்கு மகனாக பிறக்கும். இந்திரன் எனக்கு மூத்த மகன். தேவர்களுக்கெல்லாம் அதித்தி கஷ்யபருங்கிற 2 பெற்றோர், அம்மா அப்பா. அந்த அதித்தி கேட்டா, இந்திரனை என்னுடைய மூத்த மகனை காப்பாற்றுவதற்காக இளைய மகனாக நீ பிற. உபேந்திரஹா விஷ்ணு சஹஸ்ரநாமம். உபேந்திரோவா மனப்பிராந்து அமோக சுச்சிரோர்ஜிதா. உப்ப இந்திரனாக, இந்திரனுக்கு தம்பியாக வந்து பிறந்த அசிஸ்டன்ட். அப்படி ஓங்கி உலகளந்த ஒருத்தன். அதனால குள்ளமா பிறந்தானா, ஏன் குள்ளமா பிறந்தான்னு கேள்வி. பிச்சை எடுக்கணும்னா கை நீளக்கூடாது, தானம் வாங்கணும்னா கை நீளக்கூடாது, வெண்பொங்கலுக்காக மார்கழி மாசத்துல வரக்கூடாது, சக்கரை பொங்கலுக்காக கூடார எண்ணிக்கை வரக்கூடாது. வந்து சேவிக்கணும், 30 பாசனம் சேவிக்கணும், அதுக்கப்புறம் பிரசாதத்தை வாங்கிக்கணும். முதலே பிரசாதம் கரெக்டா 7 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா 7 மணிக்கு வந்துடும். அதான் அதுக்காக. அது இப்போ மார்கழி மாதத்துல தானே இந்த சுட சுட பொங்கல் கொடுக்கப்படும். எல்லா மாதத்திலையும் கொடுக்க மாட்டாங்களே. அதனால எப்ப கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு போறது, அப்படி இல்லை. அதனால ஓங்கி வளர்ந்த உத்தமன் கச்சேன், நான் கொல்ல மாட்டேன் அவனைன்னு சொல்றேன் பகவான். இந்திரனை பார்த்து, அவனை ஒழிஞ்சாதானே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, அப்படி இல்லை. இன்னொருத்தர் ஒழிஞ்சாதான் நாம நல்லா இருக்கோங்கிற அந்த எண்ணம் கூடாது. அதனால அவனை கொல்ல மாட்டேன்னு காரணம் சொல்லிட்டேன். பிரகலாதனுடைய பேரன். அது மட்டும் இல்ல, பிரகலாதனுடைய பேரனா மட்டும் இல்ல, அவர் ராட்சசன் தான். ஆனா எங்கிட்ட மரியாதையா இருக்கான். என் திருவடியில விழறானே அவன். அவனுடைய வேள்வி சாலையிலே, யாக சாலையிலே நான் போனேனானால் எனக்கு முதல் மரியாதை கொடுத்தானே அவன். அப்படி காலில் விழற போய் நான் வந்து காலால நசுக்குவேனா அப்படின்னு கேட்டான். இது முடியாதுன்னு. அதனால இன்றும் மகாபலி சக்கரவர்த்தி தலையிலே தன் திருவடியை வைத்து பாதாளத்தில் அழுத்தி அவனுக்கு அங்க ஒரு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டிலே காவலாளியாக இன்றும் மகாவிஷ்ணு. அவனுக்காகத்தான் கார்த்திகை தீபம். நரகாசுரனுக்காக அவன் வேண்டியதற்காக தீபாவளி அன்று ஒளி விளக்கு ஏற்றி, பிறகு தயவு செய்து இங்க மோகன் சுவாமி எப்படி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. தீபாவளி ஏற்றி அந்த கார்த்திகையில மகாபலி சக்கரவர்த்திக்காக தீபாவளிக்கு நரகாசுரன் வேண்டியதற்கு எனக்கு அன்று வந்து விளக்கு தான் ஏற்றணும். அதுக்கு பதிலாக நம்ம வெடி வெடிச்சிடும். நம்ம காது செவிடாக வெடி வெடிக்கணும்னு சமஸ்கிருதத்தில் ஏதோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டாங்க. ஸ்போட்டம்னு பேரு, வெடி ஸ்போட்டா பாம். லக்ஷ்மி வெடின்னு பேர், அதுக்கு பேர் வச்சுக்காங்க லக்ஷ்மி வெடி. இந்த லக்ஷ்மி வெடியை பார்த்தாலே பயந்து ஓடுவோம். நாராயணன் வெடின்னு வச்சிருந்தா நம்ம போவோம், பயப்பட மாட்டோம். லக்ஷ்மி வெடி தாயார் தான் நமக்கு முக்கியம். அதனால ஓங்கி வளர்ந்த உத்தமன். ஏற்கனவே பரமநடி பாடின்னு சொல்லிட்டேனே, நான் திருப்பியும் உத்தமன் பேர் பாடிங்கச்சு. அதனால அடிக்கடி வருகிறது வேதத்துல. அதனால 3 வாமனன் என்று பெயரெல்லாம் வருகிறது. திருவிக்கிரமன். அதனால நிறைய முறை அந்த புருஷ சூத்திரத்திலே வருது. அதனால அது சொல்றேன் அப்புறம். அதனால அதுக்கப்புறம் உத்தமன் பேர் பாடி, அப்போ 1008 திருநாமங்கள் பாடணுமா, 108 8 நாம ஒரு
20 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்துட்டு 108 பாடுங்கன்னா யாரு இப்போ நேரம் இருக்கு. அதனால 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 பேர் பாடி நம்ம வீட்டில் நாம எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருக்கோம் உத்தமன் பேர். அப்போ திருப்பியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வையத்து வாழ்வீர்கள் 2வது பாசுரத்துல நாமும் நம் பாவைக்குன்னு வந்தது. இங்க நாங்கள் நம் பாவைக்கு. இப்ப முன்னாடி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா ஆண்டாள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பெண் குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு சேர்த்து கொண்டாள். ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் சொந்தமா போயிடுச்சு. எங்க வாமனாவதாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். நாங்கள்னு ஆரம்பிச்சு, நாம் வேற நாங்கள் வேற, உங்களுக்கு தெரியும். அதனால நாம்னா எல்லோரும், நாங்கள்னா என்னுடைய குழு, இவர் உட்கார்ந்துருக்கோம். அப்படி சரி, ஆண்டாளுக்கு கோபம் வந்து, எப்படி வாமனனை வந்து திட்டுறீங்க நீங்க எல்லாரும்? என்ன திட்டுறீங்கன்னு? மகாபலியை ஏமாத்தி திருவிக்கிரமன் என்ற உயர்ந்த ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு 14 ரோகங்களையும் 2 அடியாக அளந்து 3வது அடிக்கு எங்கே இடம்னு அவனை திண்டாட வச்சியே அப்படின்னா ஆண்டாள் கேட்டான். அந்த மாதிரி குறை சொல்லாதீங்க. அதனால நாச்சியார் திருமொழியில நான் அப்புறம் சொல்றேன், அது ஏன் வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, அதுக்காக 3வது பாசுரமா என்ன பண்ணா, அதுக்கு மாறாக மகாபலிக்கு தான் ஒரு பிரதிநிதியாக மகாபலி 2 அடி தான் கொடுத்தான், நான் 3 அடி கொடுக்குறேன்னு திருப்பாவில 3 அடி ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று 3வது பாசுரம். 17வது பாசுரம் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். 17வது பாசுரம். அடுத்தது அன்றி உலகம் அளந்தாய் அடிப்போர் 3 அடி. அந்த மகாபலி கொடுக்காத குறை தீர நான் 3 அடி கொடுக்கிறேன் எம்பெருமானுக்கு இந்த கோபத்துல. அதனால குற்றம் சொல்லாது, எம்பெருமானை குற்றம் சொல்லாது. குற்றம் இல்லாத கோவிந்தன், குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் குற்றம் சொல்லாது. ஓங்கியோல இருந்த உத்தமன் பேர். இதெல்லாம் ஆச்சாரியனா கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம யார் அந்த உத்தமன் கேட்டா, நல்லவன் கேட்டா நம்முடைய ஆசிரியர். நீங்க சொல்றீங்க நிறைய டீச்சர் இருக்காங்க. பிட்ஸ் பிலானின்னு ஒரு இடத்துல இவர் டீச் பண்றாரு. அதனால அந்த பிலானியில என்ன பண்ணலாம், நீங்க இந்த பிட்ஸ் பிலானியில உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியரை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு வகுப்புக்கு போகலாம், அந்த ஆசிரியர் நல்லவர்னு தெரிஞ்சு விட்டீங்கன்னா, நல்லா சொல்லி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சா அவரை நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு வகுப்புக்கு போறீங்க, அவர் சுமாரா தான் சொல்லி கொடுக்குறாருன்னா அவரை விட்டுட்டு இந்த நல்ல ஆசிரியர் இவர் வந்து நல்ல ஆசிரியர். ஏன்னு கேட்டா, நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவரை தேடி மாணவர்கள் பல பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்து, கல்வி நிறுவனங்களிலிருந்து வருவாங்க. காத்தால சனிக்கிழமை இவரை மீட் பண்ண முடியாது, பேச முடியாது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முழுக்க சாயங்காலம் வரலையும் மனைவி கூட கோபிக்கிற அளவுக்கு முழு தினமும் கிளாஸ் நடக்கும். அதுவும் பெரிய பெரிய படிப்பு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார். என்னுடைய ஆசிரியர்னு கொண்டாடுவோம். அப்படி அன்னைக்கு ஒரு நாள் சொல்ல வந்தேன், இந்த 2 வரி மறந்து போயிடுச்சு. பிரபத்தே தம் கிரிம் பிராயா சீனிவாசானு கம்பையா. எங்க பேராசிரியர் பேர் சீனிவாசன். சீனிவாசானு கம்பையா இக்ஷுசார சிரவந்தேவ என் மூர்த்தியா சர்க்கராயுத்தம். சீனிவாசன் பேரு எங்க பேராசிரியருக்கு. அவருக்கு மேல இருந்த பேராசிரியர் பேர் வெங்கடேஸ்வரன் பேர். வெங்கடேஸ்வரனை பத்தி தான் தயாசதகம் என்ற சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் 100 சதகம் 100க்கு மேல எழுதினதுனால அந்த முதல் வரியிலேயே என்னுடைய பேராசிரியர் 2 பேரும் வந்து பிரபத்தே தம் கிரிம் பிராயா, மலையே நான் வணங்குகிறேன். அது எப்படி இருக்குன்னா, கல்கண்டான மலை. மலை பாறங்களால் ஆனதில்லை, கல்கண்டான மலை. இந்த கல்கண்டிலிருந்து என்ன வருகிறது? சாறு வருகிறது, கரும்பு சாறு வருது. இக்ஷு சார சிரவந்தேவ என் மூர்த்தியா சர்க்கராயுத்தம். உங்களுக்கு தெரியும், திருப்பதியில லட்டு எல்லாருக்கும் தெரியும். திருப்பதியில் லட்டு. இங்க வந்து காஞ்சிபுரத்துல குடை, திருப்பதியில வடை, ஸ்ரீரங்கத்துல நடை.
ஸ்ரீரங்கத்தின் நடையை பத்தி மாரிமலை மொழிஞ்சல் பாசனத்துல பார்க்கலாம். இப்போ இந்த பேர்பாடு நாங்கள் நம்ம சீனாடினால் தீங்கின்றி நாடல்ல. தீங்கின்றி என்ன தீங்கு வரும்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு 3 விதமான தீங்குகள் வரக்கூடியது. அது இயற்கை சீற்றம் என்று சொல்கிறோம். ஒரு மழை பெய்யறது, மழை பெஞ்சு வெள்ளக்காடாகி நம்ம வெளியிலேயும் போக முடியல, உள்ளே இருக்க முடியல, அப்படி ஒரு அதிவிருஷ்டின்னு பேர். அது ஒரு ஈதிகின்னு பேர் சமஸ்கிருதம். ஈதிகி 2 எழுத்து, ஈதிகி. அதனால இன்னொரு ஈத்தி என்னன்னா, இன்னொரு தீங்கு என்னன்னா மழையே இல்லாம இருக்கிறது. பஞ்சம், 12 ஆண்டு பஞ்சம் இருந்தா அதுக்கு பேர் டிராட்னு ஆங்கிலத்தில் சொல்றார்கள். ரொம்ப உணவுப் பொருள்லாம் கிடைக்காம இப்போ உலகப்போர் நடந்த பொழுது எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க, எதுவுமே கிடைக்காது, அரிசி பருப்பு ஒண்ணுமே கிடைக்கும், உப்பு கூட கிடைக்கும். ஆனா அது அனாவரி. அது ஒரு புயல் அடிக்கிறது, டொர்னாடோ என்று சொல்லுகிறார்கள், ஸ்டாம் என்று சொல்லுகிறார்கள், ஹரிகேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், சம்ஸ்கிருதத்தில் பிரவாதகா, அது ஒரு ஈதி. காத்தடிக்கிறது, வீடு மரம் விழுந்து எல்லாம், இதெல்லாம் சொல்லிட்டு நெகட்டிவா சொல்லலைன்னா அதுக்காக தீங்கின்னு புதுசாக போட்டான். இல்லை வரிசையா லிஸ்ட் போட்டா கஷ்டம். இதெல்லாம் எல்லாருக்கும் இது ஆறுல தண்ணீர் வெள்ளம், அது வேற கிராமங்களை அடித்து கொண்டு வெள்ளம், அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நெருப்பு, தீ பிடிக்கிறது, தீ விபத்து நடக்கிறது, இதெல்லாம் அப்புறம் ஒரு ஊர்ல நாம பார்த்தோம் 2020 கரோனான்னு பார்த்தோம். உலகம் பூரா அந்த வியாதி எல்லாருக்கும், அது மாதிரி எல்லாருக்கும் வந்தது, எனக்குமே வந்தது. அதனால கரோனா அந்த மாதிரி. நான் விஜயவாடா போயிருந்தேன், அங்க ஸ்ரீமத் ராமாயணம் இது பாகவதம் பாராயணம் பண்ணேன், திரும்பி வந்தேன், கரோனால படுது. எப்படின்னா அது ஊருக்கு எல்லாமே வியாதி, ஊர் எல்லாத்துலயும் பிளேக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஈதிகின்னு பேர், வரிசையா சொல்லிட்டு போல நிறைய இருக்கும். அதனால தீங்கின்றி இதெல்லாம் வரக்கூடாது. சரி, எங்க வீட்டுல மட்டும் மழை பெய்யணுமான்னா, உங்க வீட்டுல மட்டும் மழை பெய்யணுமான்னா இல்லை, உலகம் பூரா மழை பெய்யும், உலகம் பூரா நல்ல மழை பெய்யும். எப்படின்னா தீங்கின்றி நாடெல்லாம். இதுதான் ஆண்டாளுடைய பரந்த மனப்பாடு. நான் மட்டும் நல்லா இருக்கணும். இப்ப இன்னைக்கு வந்தார் ஒருத்தர், தன்னுடைய மனைவியோட வந்தார். ஜியர் சொன்னார், உங்க பேர் சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க சொன்னார். நான் மட்டும்தான் நன்னார், நான் மட்டும்தானே, என் குடும்பம் மட்டும்தான் நன்னார். அப்படி இல்லை, நாடெல்லாம் தீங்கின்றி நாடெல்லாம். திங்கள் ஒவ்வொரு மாதமும் மும்மாறி பெய்யுது. 9 நாளுக்கு ஒரு தடவை மழை பெய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. மற்ற நாள்லாம் வறட்சி என்று இல்லை, வெயில் அதிகமாக இருக்கும் இல்லை. அதனால அது மாதம் மும்மாறி பெய்வதுங்கிறது 9 நாளைக்கு ஒரு தடவை. அதனால 3ன்னா 27, மீதி 3 நாள் 3 முறை பெய்ய வேண்டும் என்று மும்மாறி, மாதம் மும்மாறி, திங்கள் மும்மாறி பெய்து நாடு புகழும் பரிசினால் எல்லாரும் கொண்டாடணும். மழை வருகிறது, மழை வருகிறது, இப்படி நமக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொல்லப்படும். இல்லாமல் ஐயோ மழை வந்து விட்டதே, மழை நிற்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகைன் அனதர் டேமா, சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க. கோ அவேன்னு தான் முதல்ல சொன்னோம், அப்படி இல்லை. அதனால திங்கள் மும்மாறி பெய்து என்ன என்ன நடக்கணும், நெல் விளையணும், அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். செந்நெல் விளையணும், நல்ல நெல் விளையணும். பாஸ்மதி அரிசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, விலை ஜாஸ்தியா இருக்கும். அதை விட விலை ஜாஸ்தியா இருந்தா சொல்லுங்க, பாஸ்மதி வாசனையா இருக்கும், பாஸ்மதின்னு கூட சொல்லலாம். அந்த அந்த மாதிரி நல்ல நெல் விளையணும், செந்நெல். அது எப்படி விளையணும், அந்த திருவிக்கிரமன் மாதிரி உயர்ந்து விளையணும், ஓங்கு ஓங்கு பெருஞ்செந்நெல். அப்புறம் அதுக்கு ஜல சமிருத்தி இருக்கணும், நிறைய தீர்த்தம் இருக்கணும், அப்பதான் அது வளரும். அதனால அது அந்த தீர்த்தத்தில், அந்த ஜலத்துல நெல்லு கீழே அடியில வேர்ல தண்ணீர் இருப்பதனால அந்த தண்ணீர்ல மீன்கள் இருக்கு. ஊடு கயல், கயல்னா மீன். இந்த கயல், அந்த மீன்கள் எப்படி இருக்குன்னு எம்பெருமான் தெரிவிக்கிற மாதிரி அதுவும் குண்டா இருக்கு.
எப்போ திருவிக்கிரமன் வந்து உயரமா போனாரோ குண்டாவும் இருக்கும், கையும் பெருசா இருக்கும், காலும் பெருசா இருக்கும். அதனால மீன்கள் பருத்து இருக்கு. அது அந்த தண்ணீரிலே விளையாடுகின்றன. இந்த மீன்கள் நீந்தும் பொழுது அங்கே அந்த குவளை மலர்கள் இருக்கின்றன. இந்த குவளை மலர்களிலே வண்டுகள் வந்து உட்கார்ந்து இருக்கின்றன. அது தேனை குடித்து விட்டு அங்கேயே உறங்கி விட்டன. ஏன் உறங்கின அப்படின்னு கேட்டால், இந்த மீன்கள் அந்த துள்ளி துள்ளி விளையாடும் பொழுது அது தாலாட்டு பாடின மாதிரி அந்த மலர்களிலே அது படுக்கையாக இருந்து அது தூளியிலே படுத்துக் கொண்டிருக்கிற மாதிரி அந்த வண்டுகள் தூங்கிவிடும். ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பூங்குவளை போதில் சாயங்கால வேலை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். இது பெருசு, பெரிய வாக்கியம். பசுக்கள், பெரும் பசுக்கள், திருவிக்கிற மாதிரியே யானை மாதிரி இருக்கு பசுக்கள் கோகுலத்துல. அதனால அது பால் நிறைய கொடுக்கிறது. எப்படி கொடுக்கிறது? குடம் வாங்க நிறைக்கும் பெரும் பசு. ஒரு குடம் வச்சீங்கன்னா போதாது, நீங்க அடுத்த குடம் இவற்றை சொல்லி அந்த குடத்தை இழுங்க அப்படின்னு இவற்றை சொல்லி அதை இழுக்க சொன்னா அடுத்த குடம் வேண்டும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசு, கேட்காமையே கொடுக்கக்கூடிய பசு. இந்த பசுவுக்கு ஒரே ஒரு நிறைய நல்ல குணம் இருக்கு. இங்கே நல்ல குணம் என்னன்னா, அதனுடைய கன்றுக்குட்டி இல்லாத பொழுது வைக்கோலில் கன்றுக்குட்டி செய்து அவர் பக்கத்திலே வச்சா பால். வைக்கோல் கன்றுக்கும் பால் கொடுக்கக்கூடிய, பால் சுரக்கக்கூடிய அந்த பசு வள்ளல். அதனால்தான் வள்ளல் பெரும்பசு. யாரு என்ன என்று இன்னாது எல்லாருக்கும் இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா கோவிலுக்கு, நீங்க வேண்டியவர் உங்களுக்கு 2 தொன்னை அப்படி கிடையாது, அதனால எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி. அதனால வள்ளல் பெரும்பசு எப்படி இருக்கு? வாங்க குடம் இருக்கு. எப்படி இருக்கு? தேங்காதே புக்கிருந்து. தேங்காதே என்றால் நீங்க உங்க வீட்டு மாடை நான் வந்து கறக்க முடியாது. ஏன்னு கேட்டா தேக்கிடும், பாலை தேக்கிடும். கறக்கலாம், ஆனா பால் வர. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி அதற்கு அது அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக அது அந்த மடியும் பெரிசாக. அப்படி தீர்த்த மலை பற்றி வாங்க, நீங்க அந்த மடியை தொடவே வேண்டாம், அப்படியே கொட்டும். இது சீனிவாச பெருமாளுடைய, திருப்பதி பெருமாளுடைய வரலாற்றிலே ஒரு புற்றிலே கிடந்தவர் சீனிவாச பெருமாள். அந்த பெருமாள் அந்த புற்றிலே ஏன் அந்த புற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டார் என்றால், அங்கே பல பசுமாடுகள் போய் பாலை சுரந்து கொண்டிருந்தன. அதை கண்டுதான் இந்த புற்றுக்குள்ளே, பாம்பு புற்றுக்குள்ளே எம்பெருமான் அங்கே திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கிறான் என்று கண்டுபிடித்து அப்புறம் அந்த கோயில் கட்டி. எவ்வளவு வருஷம் எவ்வளவு யுகம் ஆயிடுச்சுங்கிறது தெரியாது. அதனால அவர் கலியுக பெருமாள்னு பேர். அவர் கலியுக பெருமாள். வள்ளல் பெரும்பசுக்கு நீங்காத செல்வம். இப்போ நம்மகிட்ட செல்வம் வந்துடுது. முதல் வரியிலே, முதல் பாசனத்திலேயே செல்வச் சிறுமீர்கள்னு போட்டோம், சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு பார்த்தோம். ஒரு படி பால் ஒரு படி நெய்யாக ஆகக்கூடிய சீர். அது மட்டும் இல்லை, எம்பெருமான் கண்ணனே பக்கத்தில் இருக்கான் கோகுலத்தில். அதனால இந்த ஊர் பூரா ஒரே செல்வந்தருடைய ஊராக இருக்கிறது. இந்த நந்தோபமன் என்ற அவருடைய திரு தகப்பனாருக்கு நிறைய காளை மாடுகள், நிறைய பசுமாடுகள், யானைகள், குதிரைகள். இதெல்லாம் யானைகள் குதிரைகள்லாம் இவருக்கு எதுக்கு? இவர் ராஜாவான்னா அந்த கோகுலத்துக்கு அவர் ராஜா. எப்படின்னா வசுதேவர் இவருக்கு நண்பர். அதனால யானைகள் குதிரைகள்லாம் கொடுத்துருக்காரு. நந்தகோபன்கிறவன் ராஜா, இந்த ஊர் ராஜா. அதனால இங்க அது நிறைய பார்க்க போறோம். குந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் அப்படி பார்க்கணும். 18ஆம் பாதம். அதே மாதிரி கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து சற்றார்த்தரைய சென்று செரு செய்யும் குற்றமில்லாத கோவிந்தான்னு சொல்லும்போது அது அங்கே நந்தகோபம். இப்படிலாம் நிறைய அவருக்கு அடைமொழி உண்டு, பின்னால பார்க்க போறோம். அதனால இதை வரிசையா வேகமா இந்த இது பார்த்தோமானால், ஆச்சாரிய மூலமாக பார்த்தோமானால், முதலே சொல்லிட்டேன், ஓங்கி வளர்ந்த உத்தமன் நம்முடைய ஆச்சரியம். அவருடைய பேர் பாடும். என்னுடைய ஆசிரியர் இவர், என்னுடைய ஆசிரியர் இவர். 100 வருஷம் ஆனாலும் இப்ப என்ன பண்றாங்க, இப்ப என்னுடைய ஆசிரியருடைய 100 வருஷம் ஆச்சுன்னா அதை கொண்டாடுறாங்க. நிறைய பேர் கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடணும்.
பேர் பாடி நாங்கண்ணம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அவருடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருந்தால், நீராடினால்ங்கிறது குளிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டோம் முன்னாடியே. அதனால பகவத் குணங்கள் எம்பெருமானுக்கு அனந்தமாக எல்லையில்லாத. ஏமா உங்களை தான் சொல்றோம் அடிக்கடி, 2 பேரையும் சொல்றோம், உங்க 2 பேரையும் தான். இல்ல புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன், தமிழ் புரியலன்னு நினைக்கிறேன். தெலுங்குல சொல்லணுமா? ஆச்சாரியரை பற்றி பார்க்கும் பொழுது நீராடினால் அவருடைய குணங்களை நாம் பாடணும். நீராடினால் ஓங்கு பெருஞ்செல்ல நாம் நம்முடைய வாழ்க்கை உயரும், நெல் பாரி உயரும். அது தமிழ்லயே பாட்டு இருக்கு, நெல் உயர வரப்புயர நெல்லுயிரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடியுயர கோல் உயரும், அரசன் உயரும். எப்படி இருக்கு பக்கத்துல அவர் இருந்து நீங்களும் கேட்கிறவர் கோபாலன்கிறவர் கேட்கிறார், அவரும் சொல்றார் அழகா. அதனால அந்த அந்த உயரம் நாமும் வாழ்வில் உயர்வோம். ஓங்கு பெருஞ்சென்னல் உயர்வுகளை இப்போ இதுல என்ன வள்ளல் பெரும்பசுக்கள் ஆசிரியர்கள் எப்படின்னு கேட்டா, நாம கேட்காமையே, நம்ம மாணவர்கள் நாம் கேட்காமையே நமக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுபவர்கள் வள்ளல். வாங்க குடம் நிறைக்கும் நம்முடைய மனதை, நம்முடைய மூளையை அறிவால் நிறைக்க ஆசைப்படுபவர்கள் ஆசிரியர். வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காது செல்வம். எப்போ கல்வி செல்வம் கொடுத்து விட்டார்களோ நமக்கு அது, நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா அது என்னுடைய பணம் குறையிற மாதிரி குறையாத செல்வம். சம்ஸ்கிருதத்தில் நிறைய வார்த்தை இருக்கு. திருடன் திருட முடியாது, என்னுடைய அறிவை திருட முடியாது. என்ன சோரஹாரியம். சரி, இவர் டாக்டரேட் பண்ணியிருக்கார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தெரியும்னா, இவர் தலையில கனமா இருக்கா? இல்லை. தலை வெயிட்டா இருக்கா? இல்லை. இங்கிலீஷ்ல அது, தமிழ்ல தானே வேற, ஹெட் வெயிட்டுங்கிறது வேற. தலை வெயிட் கனம் இல்லாம இருக்காரு இவர். அப்ப வலிக்கிறதா? நிறைய நாலேஜ் இருந்தா வலிக்கிறதா? வாங்கக்கும் வள்ளல் பெருசுக்கள் நீங்காத செல்வம். அது நீங்காத செல்வம், போகாது, நிறைந்து. இதை நான் அன்னைக்கு முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இது ரொம்ப ஸ்பெஷல் திருப்பாவை. நிறைய சொல்லலாம், நிறைய சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அடுத்த பாசுரம் நாளைக்கு ஆழிமழைக்கண்ணா. இந்த ஆழிமழைக்கண்ணாக்கு அச்சித்ரம்ங்கிற வேதபாகத்தில் நிகாமே நிகாமே என்று தொடங்குகின்ற ஒரு ருக்கு இருக்கிறது, வேதபாகம். அதை இந்த இடத்துலையும் உபயோகப்படுத்திக்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் உபயோகப்படுத்தலாம். மும்மாரி மாதம் மும்மாரி திங்கள் மும்மாரி பெய்துங்கிறதையும் உபயோகப்படுத்திக்கலாம், இதுலையும் உபயோகப்படுத்திக்கலாம். ஆழிமழைக்கண்ணா இதில் என்ன அதிசயம்னு கேட்டால் மட்டும் ஒரே வரி சொல்லி நிறைவு செய்கிறோம். எம்பெருமான் மதுராவிலே சிறையிலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதாரம் செய்து, அதே ராத்திரியில் நடுராத்திரியில் 12 மணி நடுராத்திரியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் யமுனை ஆறு பிரவாகமாக சென்று கொண்டிருக்க அது வழிவிட ஆதிசேஷன் மழை தூரியறதுனால ஆதிசேஷன் குடைபிடிக்க கோகுலத்துக்கு நந்தகோபன் திருமாளிகைக்கு சேர்ந்து விட்டான். அப்ப சேர்ந்து விட்டதுலேருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் செய்து விட்டான் என்று 33 கோடி தேவர்களுக்கும் தெரிந்து விட்டது. ராமாவதாரத்திலே ரிஷிகள் எல்லாம் ராமனை சேவிக்கிறதுக்கு காட்டுக்கு எதிர்பார்த்தார்கள். அனுகிரகம், ஈயர் சுவாமி அனுகிரகம். சஃபலமா போகணும்னு சொல்றாரு. சஃபலம், பழத்தோட போகணும், பயனோட இருக்கணும். நாம கேட்கறதுக்கு ஒரு பயன் இருக்கணும். அது உடனே கண்ணால பாருங்க பயன் கிடைக்கும். இது பழம் என்ன பழம், அது எப்படி என்ன பார்க்கக்கூடாது. அதனால கிடைக்கிறது ஒரு அருள், அவ்வளவுதான். அது சிறியது பெரியது எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப இந்த 33 கோடி தேவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு கண்ணன் கோகுலத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்களும் வந்துட்டான், ரிஷிகளும் வந்துட்டான். முக்கியமா என்ன சொன்னோன்னு இந்த பாத்திரத்துல மும்மாரி பெய்து வருணதேவன் ஓடி வந்துட்டான்.
உங்களுக்கு என்ன கைங்கரியம் செய்யணும், குற்றேவல் செய்யணும்னு கேட்டான். நீங்க அடிச்சாங்க, ஒரு பெரிய ஒரு உத்தரவு ஆர்டர் போட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி. ஆழிமழைக்கண் நாளைக்கு. கவிதா ஆர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விபசிரோ வங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம். கேட்டவர்களுக்கும் பாடியவருக்கும் நன்றி.